ஹலோ guys, வெல்கம் டு பைனரி ட்ரேடிங் கோர்ஸ் ப்ளூ பிரிண்ட். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நாம் லைவ் ட்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் அசெட் செலெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஒரு அசெட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். USD DZD. ஓகேவா? ஸோ இந்த அசெட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரீவியஸில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஐ டைம் ஃப்ரேம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேஜரான ஐ இங்கே இருக்குது, மேஜர் ஐ. ஸோ அதை மார்க் பண்ணிப்போம். ஹாரிசான்டல் லைன். ஓகே, மேஜர் ஐ இங்கே, மேஜரான ஐயை மார்க் பண்ணிப்போம். இதுதான் மேஜரான ஐ. மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்கள் 5 மினிட்ஸில். அண்ட் தென் ஓகே, ஸோ மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நமக்கு இன்னும் செல்லருக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை, பையருக்கான கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கணும். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் பார்த்துட்டோம். 1 மினிட் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1 மினிட்ல வந்து ரிவர்சல் ஆகுது. ஸ்டில் வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணல. பையிங் ப்ரெஷர் இருக்குது, நமக்கு தெரியும் லெவல் மேலே இருக்குன்னு. ஓகே, ஸோ பையர் வராங்க, ஸ்ட்ராங் பையர் வராங்க. ஓகே, ஸ்ட்ராங் பையர் வராங்க. ப்ரீவியஸில் எந்த லெவலும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. ஓகே, செக் பண்ணிடலாம் ப்ரீவியஸ் லெவல் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் வருது. ஓகே, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் ஒரு டோஜி வந்திருக்கு. அண்ட் வீக்கான கேண்டில் தான் அது. ஓகே, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது, பட் இந்த ஹையை பிரேக் பண்ணலை. டச் பண்ணிட்டு வந்துருக்காங்க, பிரேக் பண்ணல. ஓகே, 5 மினிட்ஸில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுப்போம். ஓகே, 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு பிரேக் ஆகுது. அது 1 மினிட்டுக்கு பார்க்கலாம். எஸ், ப்ரீவியஸ் ஹை. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆனது மாதிரி தெரியுது, பட் வீக்கான மூமெண்டம். ஓகே, நம்ம போயிடலாம். 1 மினிட்ல இருக்கோம். ஹேமர் கேண்டில் வந்திருக்கு, இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு, பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு தான் இருக்குது. 5 மினிட்ஸில் இல்லாட்டி 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துப்போம். மார்க்கெட் இன்னுமே மேலே போக வாய்ப்பு தான் இருக்குது. ஓகே, 1 மினிட் போயிடலாம். ஓகே, ஸோ இந்த ஹையை இந்த ஹை பிரேக் பண்ணலை. ஓகே, இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மார்ஜினை வச்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ மார்ஜினை வச்சு ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம், பிகாஸ் வந்து இன்னும் வந்து இதில் செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓகே, ஐம் கோயிங் டு ஹையர் ஆப்ஷன் பிகாஸ் மார்ஜினல் சேஃப்டியில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு கான்ஃபிடென்டான ட்ரேட், ஸோ அதனால் 2 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பை கேண்டில், பிகாஸ் ஏன் அப்படின்னா இன்னும் ப்ராப்பரான செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக வரல. ஸோ இந்த கேண்டில் வந்து அதாவது இந்த லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அண்ட் எடுத்தோடனே வந்து பெரிய பெரிய ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணிட வேணாம். அது வந்து உங்களோட கேபிட்டலில் வந்து பெருசாக பாதிக்கும். நீங்கள் குயிக்காக லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ட்ரேடிங் டைம் பீரியட் கூட இருக்கும். அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்காது. ஓகே, ஸோ நான் மார்க்கெட்டில் இருக்கிறனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்சலுக்கான சைன் ஸ்டார்ட் ஆகுது.
ஏன்னா செல்லர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேமர் கேண்டில் வந்திருக்கு, பட் இன்னும் ரிஜெக்ட் ஆகலை. ஓகே ஓகே ஐடிஎம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். USD/BRL மார்க்கெட் வந்து சைட்வேஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், மேஜர் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். மேஜர் ஹை, மேஜர் லோ. ஸோ இது மேஜர் லோ அண்ட் திஸ் இஸ் மேஜர் ஹை. ஓகே, ஸோ இன் பிட்வீனில் தான் மார்க்கெட் ரன் ஆகுது இல்லையா. ஓகே, மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதில் வந்து இது வரைக்கும் ஒரு ஜோன், ஒரு பையிங் ஜோன் வச்சுக்கோங்களேன், இது ஒரு பையர் ஜோன். அண்ட் அதே மாதிரி செல்லர் வரைஞ்சிருக்கோம், மேஜர் ஐ பாயிண்ட் வரைஞ்சிருக்கோம், இன்னும் செல்லர் வரையலை, நம்ம ரெசிஸ்டண்ட் ஏரியா வரையலை. ஓகே, ஸோ இப்போது இந்த ரவுண்ட் நம்பர் பயங்கரமாக ஆக்ட் ஆகிருக்குன்றது புரியுது உங்களுக்கு இந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜோன் வந்து பார்த்திங்கன்னா பையர் ரிஜெக்ஷன் இருக்குது, செல்லர் வராங்க இந்த இடத்துல. பட் ப்ரீவியஸாக எந்த லெவலும் இல்லை, மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன் நோக்கி தான் போகணும். ஓகே, வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு, பட் இந்த ஹேமர் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் வந்தால் இருந்தாலும் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இந்த கேண்டில் பிரேக் ஆச்சு இந்த லெவல்லனா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு மூவ் எடுக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ரெசிஸ்டன்ட், இந்த குட்டி மினி செல்லர்ஸ் ஏரியா ஒன்று வருது இதுக்குள்ளே, ஸோ அதெல்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க லெவலை, ஓகேங்களா. ஸோ லெவலை பிரேக் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எந்த லெவலும் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பை போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கா, நம்மளோட என்ட்ரி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, குறிப்பிட்ட லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சுனாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ப்ரீவியஸாக ஏதாவது ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம், ஏதாவது லெவல்ஸ் இருக்கான்னு. ஓகே, இங்கேருந்து இல்லை, பெருசாக லெவல்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த கேண்டல் கீழே கொஞ்சம் போனால் மார்ஜின் வச்சு கொடுக்கலாம். ஹாரிசான்டல் லைன். ஸோ நமக்கு மார்ஜினில் தான் நம்ம ட்ரேட் வேணும், ஸோ அதனால் அவசரப்படக்கூடாது. இந்த லெவலில் ஒரு சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து அவசரப்படவே தேவையில்லை. ஓகே, ஸோ என்ட்ரி வந்து நல்லா பையர்ஸ் வராங்க இந்த இடத்துல, ப்ரீவியஸ் வந்து லெவல்ஸ் கிடையாது இந்த இடத்துல. ஸோ நமக்கு வந்து இன்னும் கரெக்டான என்ட்ரி வேணும். அண்ட் மார்க்கெட் எதிர்த்து பிரேக் பண்ணுறாங்க, விளங்குதா. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது, பட் நமக்கு ஒரு மார்ஜினலாக ஒரு என்ட்ரி இருந்தால் ஓகே. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க செல்லர்ஸை விட. ஓகே, மார்க்கெட் மேலே போகுது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஏரியா இங்கே இருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ இங்கே இருக்காங்க. ஓகே, மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஸோ என்ட்ரி கவனமாக கொடுக்கணும். ஓகே, I'm going to higher option in this area. ஸோ இந்த லெவலுக்கு மேலே தான் கேண்டில் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னும் ரெசிஸ்டன்ட் ஏரியா போய் சேரலை. ஆனால் இந்த லெவலில் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸில் வந்து நிறைய ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. ஸோ ரிவர்சல்ஸும் நடக்கணும், ஒரு ஏரியாவுக்கு இந்த குறிப்பிட்ட ஏரியா ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரியும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான ரீசன் என்னென்னா, இன்னும் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை என்ன பண்ணலாம், இன்னும் வந்து ரீச் பண்ணல. இந்த இடத்துல வந்து இதுதான் ரெசிஸ்டன்ட் ஏரியா இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை இன்னும் போய்ட்டு ரீச் ஆகலை. பட் இந்த இடத்துல ஒரு குட்டி ரிவர்சல் ஆகணும். இந்த ரிவர்சல் ஆகிட்டு அடுத்ததாக பையஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த லெவல் ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் லெவலில் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சிம்பிள், ஓகேங்களா. ஓகே, ஸோ நல்ல என்ட்ரி பாயிண்ட்.
வெயிட் பண்ணுவோம். ஓகே, பையர்ஸ் அதே மாதிரி வராங்க. ஓகே, ஸோ ஐடிஎம். ஸோ பையர்ஸ் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெவலில் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ரீச் பண்ண ட்ரை பண்ணோன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேண்டலில் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பிரேக் ஆகலை. இப்போது இந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் நியூ லோவும் கிரியேட் ஆகலை இல்லையா? ஸோ இந்த நியூ லோவும் கிரியேட் ஆகலை. ஓகே, இந்த ரிஜெக்ட் மேலே போயிட்டாங்க. ஸோ இப்போது வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த ஜோனை நோக்கி போகிறாங்க. இந்த ஜோன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பையருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இந்த ரிஜெக்ஷன் இருக்குல்ல, இந்த ரிஜெக்ஷன்லேருந்து போட்டுப்போம். ஓகே, இந்த ரிஜெக்ஷன் ஓகே, இந்த ரிஜெக்ஷன்லேருந்து இந்த ரிஜெக்ஷன் வரைக்கும் ஒரு ஜோன். ஓகே, ஓகே. ஸோ இதில் 50% நம்ம எதிர்பார்க்கலாம் ரிவர்சல் ஆக. ஹேமர் மாதிரி கிரியேட் ஆகிறாங்க. ஓகே, இப்போ வீக் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருந்தால் நல்லா. ஸோ இப்போ ஈவினிங் ஸ்டார் மாதிரி கிரியேட் ஆகிறாங்க. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து வீக்கான கேண்டல். ஸோ ரிவர்சலுக்கான சைன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே இருந்து ரிஜெக்ஷன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் என்ட்ரி. ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் ஆகும். இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து டச் பண்ணிட்டு கீழே மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஜோனை வந்து இது டச் பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கனால மார்க்கெட் மேலே உடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். நமக்கு சில கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து மேலே பிரேக் பண்ணுது. ஓகே, அகெயின் செல்லர்ஸ் வராங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா செல் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரியான ரிவர்சல் கிடையாது இது. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, செல்லர்ஸ் வராங்க அண்ட் பிரேக் பண்ணலாம். ஓகே, ஐடிஎம். ஸோ ஈஸியான ட்ரேட் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. பட் வந்து எந்த இடத்துல எந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்மளுடைய லாஸ்ட் ட்ரேடுக்குள்ளே நம்ம இருக்கோம். ஏதாவது ஒரு எசட்டை செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, சிஏடி ஜேபிஒய். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ண போகிறோம். பேரலல் சேனல் ஒன்று எடுத்துப்போம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி. பட் பேரலல் சேனல் எடுத்தால் கூட ஓகே, இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, பேரலல் சேனல் எடுத்துட்டோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். எஸ், பேரலல் சேனல் எடுத்துட்டோம். ஆனால் நியூ ஹை நியூ லோ போயிட்டுருக்கு. நியூ ஹை நியூ லோ, நியூ ஹை நியூ லோ போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹாரிசான்டல் லைன்ஸில் வச்சு மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ரெட் கலர் கொஞ்சம் திக்னஸ் கூட்டிப்போம், காப்பி பண்ணிப்போம். இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். இந்த இடத்துல வந்து ஒரு பிஓஎஸ், குட்டி பிஓஎஸ், இங்கே ஒரு குட்டி பிஓஎஸ் அப்படி எடுத்துக்கலாம். பட் வெயிட் பண்ணலாம். நம்ம என்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். பட் இன்னும் ஸ்டில் வந்து இவர் இன்னும் ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்குள்ளே போய் நுழையலை. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம்.
ஓகே இங்கே ப்ளஸ் இந்த கேண்டல். ஓகே ஓகே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவலும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் பிரேக் பண்ணியாச்சு, நியூ லோன்னு கிரியேட் ஆகிருக்கு. எஸ் செல்லர் வராங்க. ஸோ இந்த இடத்துல பையர் போயிட்டு கரெக்டாக க்ளோஸ் ஆகிறாங்க. இந்த இடத்துல பையர் ரெஸ்பெக்ட் பண்ணல, செல்லர் தான் வராங்க. அப்போ செல்லர் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்சைட்டில் போகிறப்போ நியூ ஹையை விட நியூ லோ தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஓகே ஸோ நியூ லோ கிரியேட் ஆகிருக்கு, மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. நமக்கு ஒரு 50% வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து இதில் ஒரு செல் போகலாம், வெயிட் பண்ணலாம். ஓகே இந்த 50%லேருந்து நம்ம ஒரு செல் போகும். ஓகே இன்னும் கொஞ்சம் ஓகே ஓகே நான் இந்த இடத்துல லோவர் ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா செல்லர்ஸ் வராங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மார்ஜினல் வச்சு கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ மார்ஜினல் வச்சு நம்ம வந்து 50% ரிஜெக்ஷன் எடுத்து ட்ரேட் எடுத்துருக்கோம். ஸோ அந்த ரீசன் தான். அண்ட் வந்து ப்ரீவியஸ் கேண்டலில் வந்து இந்த கேண்டல் நியூ லோ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஓகே இன்றைக்கி பையர்ஸ் வந்தாலுமே சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக எந்த லெவலும் இல்லை, பையர் ஜோனும் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் டீப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே எஸ் ஸோ ரிஜெக்ஷன் அண்ட் மார்ஜினல் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ட்ரேட் எடுக்கிறப்போ. ஓகே பையர்ஸ் வராங்க, பட் வந்து செல்லர் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே ஸோ $136 earn பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்றைக்கான ட்ரேட் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஸோ நான் இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்களும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே எங்களுடைய கோர்சஸில் ஜாயின் பண்ணி earn பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.